அனைவருக்கும் வணக்கம். தொகைநிலை தொடர்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எல்லாமே பார்த்துருப்போம். வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, இருபெயரொட்டு பண்புத்தொகை, வேற்றுமை தொகை எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ கடைசியா வந்து அன்மொழி தொகையை பற்றி பார்க்க போகிறோம். அன்மொழி தொகை அப்படின்னா, இந்த வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை இதில் இந்த அந்த தொகைநிலை தொடர்களில் அவையெல்லாம் இல்லாத வேறு சொற்கள் வந்து மறைஞ்சு நின்று பொருள் தருவது தான் அன்மொழி தொகை. அதுல எல்லாம் வராத வேறு ஒரு சொல். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, எடுத்துக்காட்டு பாருங்க. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார், வெள்ளைத்தாடி விழுந்தார், பட்டுச்சட்டைக்காரர் பாடினார். அப்படிங்கிறதுல இந்த சிவப்பு சட்டை அப்படிங்கிறது தான் அன்மொழி தொகை. முறுக்கு மீசை அப்படிங்கிறது அன்மொழி தொகை. வெள்ளைத்தாடி அப்படிங்கிறது வந்து அந்த வெள்ளைத்தாடிக்காரரை தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. வெள்ளைத்தாடி விழுந்தார் அப்படின்னா அந்த வெள்ளைத்தாடி, அந்த முறுக்கு மீசை, சிவப்பு சட்டை, பட்டுச்சட்டை அப்படின்னு வர்றதெல்லாம் அன்மொழி தொகை. உங்களுக்கு இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு அன்மொழி தொகைன்னு போட்டுடலாம். வேறு ஒன்றும் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. அதனால் இதை வச்சே நீங்கள் ஈஸியாக அன்மொழி தொகைன்னு கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.